எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங்கில் என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, சிக்கன் வச்சு ஒரு புது ரெசிபி செய்ய போகிறோங்க. கூர்க் ஸ்பெஷலு கூர்க் சிக்கன் செய்ய போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஒரு மசாலா வறுத்துக்கலாங்க. முதல்ல 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், 2 பட்டை போட்டுக்கலாங்க, ஒரு 2-3 லவங்கம் போட்டுக்கலாங்க, கொஞ்சமாக மிளகு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாங்க. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அடுத்தடுத்து அப்படியே சேர்த்துடலாங்க. இப்போது சோம்பும் சீரகமும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். அதுவும் சேர்ந்து நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப வறுத்துறாதீங்க, ரொம்ப வறுத்துறீங்க இந்த மசாலாவோட டேஸ்ட் போயிடும். பாருங்கள், இப்போ லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், போட்ட மசாலாலாம் நல்லா வறுந்து வந்துடுச்சு. மிளகாலாம் பாருங்கள் நல்லா பெருசாகிட்டு நல்லா பொரிஞ்சிருக்குங்க. இந்த ஸ்டேஜ்க்கு வறுத்துக்குனா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்த மசாலாலாம் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போது மிளகாவில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துக்கலாங்க. வறுக்கும்போது காம்பு எடுக்காதீங்க, ஏன்னா வறுக்கும்போது நம்ம காம்பு எடுத்தோம்னா நம்மளுக்கு நெடி வரும். அதனால் காம்போடு வறுத்துட்டு அரைக்கும் போது வந்து காம்பு எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், காம்பெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணி வந்துடலாங்க. இப்போது வறுத்த மசாலாவோடு சேர்த்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணி வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், வறுத்த மசாலாலாம் நம்ம பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இது வந்து நான் 1/2 கேஜிக்கு தேவையான அளவு அரைச்சிருக்கேங்க. நான் இப்போது சிக்கன் வந்து 1/2 கேஜி தான் எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான மசாலா தாங்க இப்போ நான் அரைச்சது எல்லாமே. பாருங்கள், நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணால் இது வேறு பவுடர் இருக்கிறதுனால கரெக்டாக வராதுங்க. அதனால கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஊற விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கையிலே பிசைச்சிக்கலாங்க. பாருங்கள், இது பிசைஞ்சாச்சு. நீங்கள் கொஞ்சமாக ஊற்றுற தண்ணி உங்களுக்கு கரெக்டாக ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், நம்ம கபாப் பேசுகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாங்க, அப்புறம் செய்யலாம். இப்போது நம்ம சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேங்க, அதை ஊற்றிருக்கேன். இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதங்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க, பாதி வதங்கினா போதும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேங்க நார்மலாக போடுறத விட. ஏன்னா நான்வெஜ் செய்யும்போது நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துருக்கேங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போயாச்சு, பாதி அளவு வதங்கியிருக்குங்க. இப்போது நம்ம ஊற வச்சு சிக்கன் எடுத்து இதை சேர்த்துக்கலாங்க.
இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மலாகவே நம்ம இந்த மாதிரி சிக்கன் செய்யும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடுங்க சிக்கனில். நம்ம அந்த அளவுக்கே வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. ஏற்கனவே நம்ம சிக்கனில் வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து லைட்டாக கம்மியாக இருக்குது. வெங்காயம் போட்டோம் இல்லைங்களா, அதனால் லைட்டாக கம்மியாக இருக்குங்க. நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் செய்யும்போது. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க, மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ நல்லா வெந்து வந்துருக்குது. இப்போது பாதி வெந்திருக்குங்க, இன்னும் பாதி வேகணும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செஞ்சுக்கோங்க. இல்லை ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி சேர்க்காதீங்க. நம்ம தண்ணி ஊற்றாமே பாருங்கள், சிக்கன்லேயே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நான் மசாலா பிசையும் போது சும்மா தெளித்து விட்டேன், அவ்வளோதான். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கூர்க் சிக்கன் ரெடி பண்ணிட்டோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லும் சாப்பிட்டு பாருங்கள், நம்ம தண்ணியை ஊற்றாமல் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.